நம்ம எல்லாம் புருஷர்கள்லாம் நம்ம எல்லாம் சாதாரண புருஷர்கள் என்ன. அதுக்கு மேலே ஒரு புருஷத்தன்மை இருக்கிறது. அதுக்கு பேர் உட்புருஷம்னு சொல்லுவாங்க. உட்புருஷம் அப்படின்னு சொல்லி அதற்கு மேல் தன்மை உத்தர புருஷம்னு சொல்லுவாங்க. அதற்கு மேல் தன்மை நம்மால் அடைய முடியாத தன்மை, அதுதான் உத்தம புருஷத்துவம் என்று சொல்லப்படுகிறது. அந்த உத்தம புருஷன் யார் என்றால் சாட்சா ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் என்பதுதான் திண்ணம். அப்படி இருக்கும்போது அந்த நாராயணனையே நேற்று பாசரங்களிலே சொன்ன நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று சொல்லிக்கொண்டே விரதம் அனுஷ்டிப்பதற்காக வையத்து வாழ்வீர்கள் என்று அழைத்து கொண்டே நேற்று ஐயமும் பிச்சையும் ஆந்தரையும் கைகாட்டி என்று சொல்லி நமக்கு செழிப்பு கூட கூட செல்வம் கூட கூட கர்வம் கூடிடும். அப்போ கர்வம் குறையணும்னா என்ன பண்ணணும்? 4 பேருக்கு 4 கொடுக்கணும். என்ன, ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டின்னு சொல்றாங்க. ஐயத்துக்கும் பிச்சைக்கும் என்ன வித்தியாசம்? ஐயம் என்றால் நாம் தேடி சென்று என்ன தானம் கொடுப்பது. ஒரு நிமித்தமாக நல்ல வேளையிலே நல்ல காலங்களிலே நல்ல ஒரு உத்தமனாக இருக்கின்ற பாகவதனை பார்த்து நாம் ஏதாவது வஸ்திர தானமோ அன்னதானமோ என்ன ஏதாவது அளித்தோம் என்ன, அது தானம் என்று சொல்லப்படுகிறது. அது ஐயம் என்று சொல்லப்படுகிறது. பிச்சை என்றால் வறியவர்களுக்கு என்ன, வறியவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய கடமை பிச்சை. என்ன, இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும், உரியவர்களுக்கும் கொடுக்க வேண்டும், வறியவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். உரியவர்கள் என்றால் உற்ற அந்த குணத்தை உடைய பாகவதர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். வறியவர்கள் என்றால் இல்லாதவர்களுக்கு. இதை 2 விஷயமாக ஆச்சாரிய புருஷர்கள் சொல்லி இருக்கிறார்கள். என்னன்னா, ஞானமும் அப்படித்தான். என்ன, ஞானம் உடையவர்களுக்கு நாம் சென்று அந்த ஞானம் கூடும் வண்ணம் அவர்களெல்லாம் வணங்கி நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே ஞானம் இல்லாதவர்களுக்கு நாம் பெற்ற ஞானத்தை வழங்கி நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி? நம்ம வணங்கணும், ஏற்றுக்கொள்ளணும், 2ம் சமமாக இருக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே இந்த ஞான விஷயத்திலே நிறைய நமக்கு குறைபாடு இருக்கிறது. அதை ஒற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு காரியம் செய்யும் போது இந்த காரியம் எதற்கு செய்கிறோம், எப்படி செய்ய வேண்டும், இது எல்லாமே கேள்விகளாகத்தான் நின்று கொண்டிருக்கின்றன. சில விஷயங்களில் கேள்விப்படாமலேயே போய்விட்டன. என்ன, சற்று நேரத்துக்கு முன்பாக நேற்று அடியேன் சொல்லியிருக்கும் இந்த ஆச்சமனியம் என்ற ஒரு விஷயத்திலேயே மக்களுக்கு அவ்வளவு என்ன சந்தேகங்கள் விளங்குகிறது என்றால், எப்பேற்பட்ட சந்தேகங்கள் இன்னும் நிறைய கூடியிருக்கும் என்பது நாமே நம்மை யோசித்து பார்த்து கொள்ள வேண்டும். ஆகையாலே இது போன்ற பாசுரங்கள் எல்லாம் இந்த ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டினா எப்படிப்பா நமக்கு மனசு வரும்? தானம் கொடுக்கறதுக்கும் தர்மம் கொடுக்கறதுக்கும் பிச்சை கொடுக்கறதுக்கும் எப்படி மனசு வரும்? நம்ம செழிப்பா இருக்கணும் இல்ல? நம்ம செழிப்பா இருந்தா தானே நம்ம தைரியமா தானம் கொடுக்க முடியும். தனக்கு மிஞ்சி தான் தான தர்மம். என்ன, அது ஒரு வகை. அப்படி இருக்கும்போது நம்ம தனக்கு மிஞ்சின அளவுக்கு நமக்கு செல்வம் வேணும் இல்ல? அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு தான் ஓங்கி உலகளந்த உத்தமரை பாடுங்கள் என்று சொல்லி